ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆஷிக் விளாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு கூட சொல்ல முடியல, ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ஸ். என்னோட வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தாங்க இருக்கும். ஸோ லாஸ்ட் விளாக் பார்த்தோம்னு தெரிஞ்சிருக்கும், தாஜ்மஹால் விளாக் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் டேரக்டாக டெல்லி வந்துட்டோம். விளாக் எடுக்கிற ஐடியாவிலே இல்லை, ஏன்னா எனக்கு உடம்பு செய்யாதனால. ஸோ இன்றைக்கி லைட்டாக உடம்பு சரியில்லை, பட் நான் டேப்லெட் போட்டனால ஓரளவுக்கு ஓகே இருக்கேன். வாய்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி குறைன்னு இருக்குது. ஸோ நம்ம இங்கே இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி எக்ஸ்ப்ளோரிங் தாங்க பார்க்க போகிறீங்க. நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கேன் டெல்லியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற இடத்துல. ஸோ அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் தாங்க. பட் ஜும்மா மஸ்ஜிதில் தான் போவோம். ஃபஸ்ட்டு எதை விசிட் பண்ண போகிறோன்னு தெரியல. போகிற வழி எது இருக்குதோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி எதில் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் தாங்க போக போகிறோம். பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோ தாங்க இந்த ஊரில் ஒரு லோக்கல் ட்ரெயின் மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. செம்ம க்ரௌடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இன்றைக்கி சண்டே வேறு, இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க மக்கள், என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். அது கூட நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க மக்களை போவோம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமகிருஷ்ணா ஆஷ்ரம் மார்க் அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ லைனு. ஸோ இங்கேருந்து நம்ம போய் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹே காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட் வந்தாச்சு காய்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வரதுன்ற ஒரு இது கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்மா மஸ்ஜித் ஒரு டெல்லி மெட்ரோ இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஸ்பாட்டில் இருக்குது காய்ஸ். ஜம்மா மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் இறங்கினீங்கன்னா ஒரு பஜார் வரும். அந்த பஜார்லேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா மெயின் ரோடு இருக்கும் காய்ஸ். அந்த மெயின் ரோடுக்கு ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரைட் சைடில் நடந்து வந்தீங்கன்னா ஒரு வே போகும். ஸோ அதில் வந்தீங்கன்னா நீங்கள் ரெட் ஃபோர்ட் வந்துடலாம். ஸோ எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கே வெறும் 20 rupees ஆச்சு. 2 பேருக்கு சேர்த்து 40 rupees ஆச்சு. ஸோ வாங்க காய்ஸ், பின்னாடி வா. ஹே காய்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் ஃபோர்ட்டை வந்து விசிட் பண்ணியாச்சு. இங்கே 2 ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ரெட் ஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்த்துருவோமா. ஸோ இப்போ இந்த ரெட் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639 கட்டியிருக்காங்க. ஸோ யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் எம்பரர் ஷாஜகான் அவங்க தாங்க கட்டியிருக்காங்க. அதாவது மார்வல் ஆஃப் இன்ஜினியரிங் தாஜ்மஹால் கட்டினாங்களா, ஸோ அவர் தான் காய்ஸ் இங்கே வந்து இந்த ரெட் ஃபோர்ட்டையுமே கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே நின்று பார்த்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நான் உள்ளே போகல, உள்ளே போனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம அதுக்கு பதிலாக இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம்லாம் இருக்குது. அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாமா மஸ்ஜித் தாங்க போகிறோம். அது போகிற வழியில் பஜார்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு முடிஞ்சால் ஒரு குட்டி குட்டி பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு போகலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ வெயில் பயங்கரமாக கொளுத்துது காய்ஸ். கையில் ஒரு 4-5 தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு தான் போகணும், குடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி ஜாமா மஸ்ஜித் வந்து போவோம் காய்ஸ். ஸோ நம்ம இந்த
வீடியோலே டெல்லியில் இருக்க முக்கால்வாசி டூரிஸ்ட் ஸ்பாட்டை நம்ம கவர் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் வீடியோ இன்னும் முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு போவோமா? ஸோ கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு குட்டி திருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் விடுறாங்க. அதாவது டிக்கெட் கவுண்டர் வழியாக தான், மெயின் என்ட்ரன்ஸில் வழியாக விடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். பட் நான் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த ரோட்டில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் டிக்கெட் எடுக்க தேவையில்லைங்க. நீங்கள் ரெட் ஃபோர்ட் உள்ள போனால் மட்டும் தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெட் ஃபோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபோர்ட் வந்து மண்டே ஹாலிடே, அந்த முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்லி சாய்டு காசு தாங்க. கைஸ் ஒரு வழியாக ஜாமா மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வர வழியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதான் ஜாமா மஸ்ஜித் என்ட்ரன்ஸ். கைஸ் நாங்கள் அதோ இந்த வழியில் தான் வந்தோம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாமே மார்க்கெட் கைஸ், தெரியுதுல, அதான் ரெட் ஃபோர்ட்டு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜாமா மஸ்ஜித் இருக்குது. செப்பல் கழட்டிட்டு போகணும் மக்களே. செம்ம சூடு, தண்ணி வேறு ஊற்றி வச்சுருக்காங்க, வலிக்கிறோம். பட் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஹே காய்ஸ், ஜாமா மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணியாச்சு. செம்ம வெயில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோ இந்த துணியில் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதோப்பா கால் கீழே வச்சாலே கொதிக்குது மக்களே. ஹே காய்ஸ், இப்போ இந்த ஜாமா மஸ்ஜிதோட ஒரு சில ஹிஸ்ட்ரி பார்த்துடலாமா? ஆக்சுவலாக இந்த ஜாமா மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா 1650லேருந்து 56க்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கட்டினதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகல் எம்பரர் ஷாஜகான் தான் கைஸ் இதை கட்டியிருக்காங்க. இந்த ஜாமா மஸ்ஜித்தில் எத்தனை பேர் ஒரே நேரத்தில் தொழுவலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பேர் இந்த ஜாமா மஸ்ஜித்தில் ஒரே நேரத்தில் தொழுவலாம் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள் ரெட் சாண்ட்ஸ்டோனால் கட்டியிருக்காங்க கைஸ். ஸோ இதான் இந்த ஜாமா மஸ்ஜிதோட ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே டெல்லி அப்புறம் ஆக்ராலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாஜகானோட எம்பரர்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. நிறைய இந்த ஆர்கிடெக்சர்லாம் பயங்கரமாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். வெயில் இல்லாத போது விசிட் பண்ணுங்கள். சரியான வெயிலாக இருக்குது, கால்லாம் அப்படியே எரியிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்த வழியும் பார்த்தீங்கன்னா ஒரு பஜார். இப்போ அதை அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கரோல் பாகை நோக்கி போகலான்னு இருக்கோம். கரோல் பாகு ஒரு பஜார் தான். ஸோ இங்கே ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது முஸ்லீம் ஏரியானால இங்கே வந்து மீட்டு, அதாவது சூப்பராக இருக்கும் சாப்பாடு லஞ்சுக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களே போய் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ வாங்க திருப்பி அந்த கேட் 2ஓட என்ட்ரன்ஸ் வழியாவே போகலாம். மக்களே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமா மஸ்ஜித் கிட்ட பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு டிஷர்ட் வாங்கினேன், இவங்க வந்து 3 டிஷர்ட் அப்புறம் ஒரு மாஸ்க் மாதிரிலாம் வாங்கியிருந்தான். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோல் பாக் மார்க்கெட் தான் போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, இந்த ஷூ, அப்புறம் அங்கேயும் டிஷர்ட்ஸு, வாட்ச், அப்புறம் இந்த ஹெட்செட் எல்லாமே சீப்பாகவே பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அங்கே தான் போகணும். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜம்மா மஸ்ஜித் அந்த மெட்ரோவில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே மெட்ரோ தான் கைஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போயுமே எங்களுக்கு 20 ரூபா தான் இருக்குது, 2 பேருக்கு சேர்த்து 40 ரூபா தான் கரோல் பாக் வரைக்குமே. ஸோ பார்க்கலாம் கைஸ் இந்த ஜர்னியில் எப்படி இருக்குன்னு. பட் மெட்ரோ தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம் கைஸ். இப்போ எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ காட்டிகிட்டு இருக்கேன்னா, என் கூட வந்த ஒரு ஜீவன் பார்த்தீங்கன்னா என்னை விட்டுட்டு அந்த மெட்ரோவில் ஏறி போயிட்டான். ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஏறும்போது டோர் க்ளோஸ் ஆச்சு. அவன் அந்த மெட்ரோவில் போயிட்டான், நான் இங்கே ஸ்டேஷனில் நின்றுட்டேன் கைஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் தான் அவனை பார்த்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரோல் பாக் மார்க்கெட் அப்படின்ற மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு ரோடு உள்ளே போனோன்னா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடும். பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷர்ட்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷர்ட்ஸு, ட்ராக்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேக்லாம் பார்த்தீங்கன்னா விற்றுட்டு இருந்தாங்க. அதை இவங்க பார்த்தீங்களா ஆட்டோவை எப்படி எடுத்துகிட்டு வந்து விட்றானுங்கன்னு கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டானுங்க கைஸ். ஆட்டோ எப்படி திருப்புறோம், ஆட்டோ முன்னாடி யார் போயிட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கவே மாட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேகு, நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோனுக்கு, இந்த ஃபோன் பேக் கேஸு, ஹெட்செட்டு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் உள்ள மார்க்கெட் உள்ள போகல, நடந்து போயிட்டுருக்கோம் மார்க்கெட்டுக்காக. பட் ஆனால் பயங்கரமாக இருக்குது. அதுக்கு மேலே அவனுங்க ஆரன் அடிச்சே சாவடிக்கிறானுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக எனக்கு லாஸ்ட்டாக போன கரோல் பாக் வந்துட்டு ஓரளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா மழை வந்துருச்சு, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு, அதாவது இப்போ நான் போட்டிருக்க ஷர்ட் வந்து மார்னிங் பர்ச்சேஸ் பண்ணது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமா மஸ்ஜித் இருக்குல்ல, ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 150 தான் ஆச்சு. ஆனால் இதே டிஷர்ட் வந்து நாங்கள் அங்கே கரோல் பாகில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200, 250 போட்டிருந்தாங்க. சரி, ஜாமா மஸ்ஜிதில் பர்ச்சேஸ் பண்ணதே 1 தான் தோணுது. அங்கேயுமே ரேட்டு, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ரேட்டு உண்மையிலே சீப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து ஆஃப் ஹேண்ட் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதே டிஷர்ட்டில் ஃபுல் ஹேண்டு 150 இருந்துச்சு. நான் அதை விட்டுட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, எனக்கு இதுவே ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நான் நிறையா ஃபுல் ஸ்லீவ் தான் போடுவேன். பட் இந்த வாட்டி ஆஃப் ஹேண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஹேண்ட் எடுத்தாச்சு. ஸோ இது இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் ரூம் பிடிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதோட ரேட்டு சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு இப்போ எங்கே இருக்கான் வச்சா வாங்கி சொல்லு. ஸோ அவனும் அந்த டிஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுவான். அப்புறம் கீழே போட்டுக்க 2 டிஷர்ட்டும் அவன் பர்ச்சேஸ் பண்ணான். ஸோ அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 600, ஒரு 900 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணான். நான் வந்து ஒரு 150. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கேட்டிருந்தாங்க நான் வீடியோ கால் பண்ணப்போ. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேக் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிடாச்சு. நாங்கள் இருக்கிற சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சீட் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. நாங்கள் ரூம் பிடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரூமோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா 1120 தாங்க ஐஸ் ஆகுது. இந்த இது நான் ஏசி தான், பட் ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஹாட் வாட்டருமே வருது. முக்கியமாக எனக்கு அதுதான் தேவை. அதுவுமே வந்துச்சு. நல்லா தூங்குற நேற்று. ஸோ இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்க போகிறோம். நம்ம நாளைக்கு ட்ரெயின் இருக்குது. முக்கியமான விஷயம், நான் இந்தியா கேட் இன்னும் பார்க்கல. அது முடிஞ்சால் நான் நாளைக்கு காலையில் போக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு டிப்பு கொடுக்குறேன். டெல்லி வந்தீங்கன்னா முக்கால்வாசி மெட்ரோ யூஸ் பண்ணுங்கள். பஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணல, பட் மெட்ரோ யூஸ் பண்ணும்போது எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. மெட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாள் ட்ராவல் பண்ணது என்னமோ நம்ம ஊரில் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் ட்ராவல் பண்ணது அப்படியே டெல்லியில் சென்னையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் போனேன் அப்படின்னா நான் அந்த கிளிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் ஆட் பண்ணிடுறேன். கைஸ், ஆக்சுவலாக நம்ம நேற்று டெல்லி எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிகிட்ருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கேட் போக முடியல, உடம்பு சரியாதனால. சரி, இன்றைக்கி அப்படியே பார்த்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்களா, பேக்ஸ் நாட் அலோடுன்னு. ஸோ அந்த பேக்ஸ் நாட் அலோடுனால உள்ளே போக முடியல. ஸோ நேற்று பர்ச்சேஸ் பண்ணது, அப்புறம் என் ஃப்ரெண்டோட பேகு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் உள்ளே போக முடியல. சரி, ஃபஸ்ட்டு அவனை உள்ளே அனுப்பிட்டேன், நீ போய் பார்த்துட்டு வந்துடு. ஸோ அதுக்கப்புறம் நானும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே பேக்ஸ் அரேஞ்ச் வைக்கிறதுக்கு இடமே இல்லை கைஸ். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது பேக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது சேஃப் கிடையாது. நம்ம வேறு பர்ச்சேஸ் வேறு பண்ணியிருக்கோன்றனால தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் நான் உள்ளே அனுப்பிட்டேன். எஸ் காய்ஸ், வி ஃபைனலி என்டர் த இந்தியா கேட் என்ட்ரன்ஸ். ஸோ என் ஃப்ரெண்டு வந்துட்டான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை விட்டுட்டு உள்ளே வந்துட்டேன். என் கண்ணு முன்னாடி தான் அந்த இந்தியா கேட் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியன் வார் மெமோரியல் காய்ஸ். ஸோ அதுதான் ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு விஷயம் தான் காய்ஸ். அங்கே லக்கேஜ் கவுண்டர்னு ஒன்று வச்சுருந்தா இன்னும் நிறைய டூரிஸ்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேக் இல்லாமல் எப்படி வருவாங்க, நிறைய பேர் பேக்கோடு தான் வருவாங்க. ஸோ அதுதான். ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு உள்ளே அந்த ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம ஒரு சில ஹிஸ்ட்ரிலாம் பேசிடலாம். காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வார் மெமோரியல் ஆஃப் இந்தியா கேட். ஸோ சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடெண்ட் ஹவுஸ் இருக்குது காய்ஸ். அண்ட் தென் இந்த இந்தியா கேட்டும் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான். அதாவது இங்கேருந்து ரெண்டுமே ஒரே ஸ்டேட்டில் தான் காய்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல.
காய்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா கேட்டை விசிட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது எனக்கு பின்னாடி சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ இந்தியா கேட்டை பற்றின ஒரு சில ஹிஸ்ட்ரி பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்தியா கேட் பார்த்தீங்கன்னா எப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1921 ஸ்டார்ட் பண்ணி 1931 பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கேட்டை முடிச்சிருக்காங்க கைஸ். ஸோ இதை ஆர்கிடெக்ட் பண்ணவரோட பேர் பார்த்தீங்கன்னா எட்வின் லூட்டியன்ஸ். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இதை ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஹைட்டு மட்டுமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 மீட்டர்ஸ் இருக்கும் கைஸ். ஸோ இந்த இந்தியா கேட் மொத்த இந்தியா கேட்டோட ஹைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வார் மெமோரியல். ஸோ இதை விட ஹைலைட்டான விஷயம் எனக்கு இந்த இந்தியா கேட்டை பற்றி படிக்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புல் அரிச்சிச்சு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கேட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,300 ஆர்மி, அதாவது நம்மளோட இராணுவ வீரர்களோட பெயர்கள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை கேட்கும்போது இது மாதிரி புல் அரிச்சிச்சு. அதாவது இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நவ் இதை பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக கார்த்வியா பாத்துன்றது சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ இதுதான் இந்த இந்தியா கேட்டை பற்றின ஹிஸ்ட்ரி கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதான். நம்மளுக்கும் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக RICயில் இருந்துச்சு, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டியதான். அதெல்லாம் நீங்கள் அடுத்த விளாகில் பார்ப்பீங்க. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா மறக்காமல் எந்த இடத்துக்கு முக்கியமாக போவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த விழாவில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் யாஷி கிளாக்ஸ். பாய் கைஸ்.